تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. மேடையில் இருக்கிற உலமாக்கள் கூட நம்மளை உட்கார வச்சுட்டாங்க. இவங்க வரைக்கு பேசுறதுக்கு எனக்கு அவ்வளவா தெரியாது. இல்ல, இஸ்லாம் அப்படின்னா அனைவரும் சமம், உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை, ஏழைகளும் இல்லை பணக்காரனும் இல்லை, தோளோடு தோல் நின்றுதான் பிரேயர்ல கூட தோளோடு தோல் நின்றுதான் நம்ம எல்லாருமே ஒட்டுக்கா இருக்கணும். ராஜத் சொன்ன மாதிரி ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு எங்களுடைய நாயகன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ சுதந்திரம் வாங்கி இந்த ரிபப்ளிக் டே அப்போ நம்ம முன்னாடி இருக்கிறதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். உலமாக்களுடைய பங்கு. நான் வரலாறு தெரியாமல் ஒரு வரலாற்றை படைக்க முடியாது. அதனால நான் தெரிஞ்சது மட்டும் உலமாக்கள் சொல்லணும்னு இந்த நேரத்துல ஆண்டவன் மனசுல போடுறான். அதை மட்டும் நான் அவங்கள்ட்ட சொல்றேன். வெள்ளக்காரன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு பாம்பேல ஒரு மார்க்கெட், அந்த மார்க்கெட்டுக்கு அவன் கப்பல்ல வரான். கப்பல்ல எதுக்கு வரான்னா, இங்க நமக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள், அதுதான் பெப்பர், மிளகு. அதை பார்த்து அங்க கொண்டு போனோம்னு இது எங்க இருந்து வருதுன்னு நினைச்சு அதுக்காக ஒரு கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லி உள்ள வரான். உள்ள வந்தவன் இந்த நாட்டை அப்படியே ஒவ்வொன்னா பிடிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் இந்த முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு பாடசாலை, எல்லாரும் ஒற்றுக்கா இருந்தாங்க. எல்லா ஜனமும் ஒட்டுக்கா இருக்கும் போது அவன் போர் தொடுக்க ஆரம்பிக்கிறான். போர் தொடுக்க ஆரம்பிக்கும் போது முதல் வாழேந்து போராடினார் யாரு தெரியுங்களா? இந்த உலமாக்கள் தான். யாரெல்லாம் இந்த பாடசாலையில் படித்துக் கொண்டிருந்தார்களோ அத்தனை பேரும் வாழ எடுத்து போராடினாங்க. இது வரலாறு. அப்ப வெள்ளக்காரனே பார்த்து ஆச்சரியப்பட்டான். நான் படிச்சது சொல்றேன். வெள்ளக்காரனே பார்த்து யாரும் இவ்வளவு பெரிய ஒரு வீர வாழ் எடுத்து போராடுறாங்க யாருன்னு பார்த்தா இந்த பாடசாலையில இருந்துதான். இந்த பாடசாலையில இருந்து யாரெல்லாம் படிச்சாங்களோ அவங்கதான் வாழ எடுத்து போராடுறாங்க. அப்பேற்பட்ட மாபெரும் ஒரு தலைவராக உலமாக்கள் தான் இருந்தார்கள். இந்த நேரத்துல நான் சொல்லிக்கணும். அதனால இவங்கெல்லாம் ஒரு சமூக போராளி. இதே மாதிரிதான் திப்பு சுல்தானை படிக்க போகும்போது டிவியில முதல் டிவி வரும். வந்தோடனே நாங்கெல்லாம் சின்ன பசங்க டிராயர் போட்டு உட்காந்துருப்போம். அப்ப திப்பு சுல்தான் ஒரு நாடகம், அதுல எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். உட்காந்துட்டு புல் அரிக்கும், அப்படியே கிட்டு புல் அரிச்சுக்கிட்டே இருக்கும். அதுல கடைசியா திப்பு சுல்தானை கொல்ல போறாங்க. ஒருத்தர் காட்டி கொடுக்கிறார். திப்பு சுல்தானை கண்டே பிடிக்க முடியல. அவரு மாதிரி 8 பேர்த்த நிறுத்தி இருப்பாரு. இந்த இடத்துல இருப்பார். அவரை போய் கொல்லுவாங்க. கொல்ல போகும்போது அவர் என்ன ஆகும்? இவர் திப்பு சுல்தான் இல்லை. அவரை போய் கொல்லுவாங்க. அவரை திப்பு சுல்தான் இல்லை. எங்க போய் இருக்காரு திப்பு சுல்தான் தெரியவே இல்லை. அந்த வரலாறு தெரியவே இல்லை. அவன் கண்டே பிடிக்க முடியல அவரை. அப்பதான் ஒரு இடத்துல காட்டி கொடுக்கறாங்க, இந்த திப்பு சுல்தான் இங்கதான் இருக்கிறாரு, நீங்க போய் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லி அவரு கூட இருந்தவரே காட்டி கொடுக்கிறார். காட்டி கொடுக்கும் போது அந்த சீரியல்ல பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அந்த சீரியல்ல வரும் ஒரு படை வெளியில நிக்கும், உள்ள ஒரு படையை அனுப்புவாங்க. அவருக்கு கமாண்டர் அந்த ஜெனரலுக்கு அவர் திப்பு சுல்தான் உள்ள இருக்கிறாருங்கிறது அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. அப்ப உள்ள போன அந்த படைய ஒரே ஒரு ஆள் 50 பேர்த்த வாள் எடுத்து வீசுறாரு. வெளியே அந்த போன படம் வெளியே திரும்பி ஒட்டியாங்க. அந்த ஜெனரல்கிட்ட சொல்லுது, ஒரே ஒரு மனுஷன் மாதிரி சண்டை போடுறான், நான் ஃபைட்டிங் லைக் எ டைகர் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஜெனரல் சொன்னா திப்பு சுல்தான் அப்படிங்கிறான். அப்படின்னு உள்ள அந்த 500 பேரை உள்ள போய் இன்னொரு படையும் உள்ள போய் 1000 பேர் உள்ள போய் ஒரு மனுஷனை கொண்டாங்க எல்லா இடத்துலையும். அப்ப எப்பேற்பட்ட ஒரு
மாவீரனா இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கணும். நம்ம இந்த வெண்டிபாளையத்துல இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள், நான் இன்னைக்கு சொல்றேன், இவங்க மாதிரி ஒரு இளைஞர்கள் நான் பார்த்ததில்லை. அதனால இவங்க எல்லாம் ஒரு திப்பு சுல்தானுடைய வீரர்கள் மாதிரி இருக்கிறாங்க. ஏன் இது திப்பு சுல்தான் வீரர்கள் வச்சிடலாமா? அது இல்ல, நல்லா பெரியவன், எல்லாரும் சமம்தான், எல்லாம் நல்லா வாழணும், மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் சொல்லி வாழ்க வளமுடன் என்று முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.